காடுகள் அழிந்து வரும் இக்காலகட்டத்தில் மரங்களின் மீது அன்பு கொண்டு அவற்றை மீளுருவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவோர் வெகு சிலரே. அவர்களுள் நமது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கருக்கை கிராமத்தைச் சார்ந்த திரு KR பழனிசாமி ஐயா அவர்கள் குறிப்பிடத்தகுந்த ஒருத்தராவார். நற்பவி வளர்ச்சோலை எனும் பெயரில் சுமார் 2000 மரங்களுக்கு மேல் நட்டு அழகிய காட்டை உருவாக்கியுள்ளார். ஐயாவை நேரில் சந்தித்து அவரது அனுபவங்களையும் அரிய நல்ல தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளானட் ப்ளூ தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுரேஷ். ஐயா, உங்களை நம்ம நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், எனது பெயர் KR பழனிசாமி. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் கற்கை என்ற கிராமத்தில் நற்பவி வளர்சோலைன்ற ஒரு ஃபார்மை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு 5.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா 2000 மரங்களுக்கு மேலே இருக்குது. நிறைய பழ மரங்கள் இருக்குது, பழ செடிகள். இது ஊடே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம், வெறும் மரம் மட்டும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் நீங்கள் மலையில் மட்டும்தான் நம்ம விளையுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சமவெளியில் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். முழுக்க இயற்கை விவசாயம். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு மாடல். இங்கே எல்லாமும் இருக்கும். பலா இருக்கும், பாக்கு இருக்கும், தேக்கு இருக்கும், நிறைய டிம்பர் மரங்கள் இருக்குது, நிறைய பழமரங்கள் நிறையா இருக்குது. எங்கள்கிட்ட பலா பார்த்திங்கன்னா 22 ரகம் இருக்குது, மா பார்த்திங்கன்னா 30 ரகம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சோலையை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு விவசாயிகள், மற்ற விவசாயிகள் என்னென்னா, இந்த பண்ணைக்கு ஒரு முறை வாருங்கள், இந்த பண்ணையை பாருங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணையை, இந்த மாதிரி மரங்களை உருவாக்குவோம். வாங்க, சேர்ந்து பயணிக்கும். நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய உள்ளார பார்க்கும். நிறைய வகையான பழங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு மலையில் விளையக்கூடிய பயிர்கள், இன்றைக்கி நறுமண பயிர்களாக இருக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா காஃபி எங்கள்கிட்ட இருக்குது, அது மாதிரி அவகோடா இருக்குது, ரம்புட்டான் இருக்குது, லிச்சி இருக்குது. நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம கொண்டு வர முடியுமா? இப்போ இதுக்கெல்லாம் எப்படி சாத்தியம்னா, இன்றைக்கி மிளகு நம்ம பண்ணியிருக்கிறோம். புதுக்கோட்டையில் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் எல்லா இடத்துலையுமே விளையக்கூட ஒரு இடத்துல கொண்டு வரணும்னா இந்த சூழலை உருவாக்கியிருக்கோம். அந்த சூழல் எல்லா விவசாயிகளாலுமே இதை உருவாக்க முடியும். வாங்க, பாருங்கள். நம்மளும் இந்த மாதிரி ஒரு முன்மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குவோம், நம்மளுடைய சந்ததிகளுக்காக. க்ளோஸராக எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த பழங்கள் அவ்வளோ அது நல்லா இருக்கும். தனியாக கூட எடுங்கய்யா, சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. பறிச்சு கொடுங்க அவங்க. இருக்கட்டும், நம்ம அப்புறம் இல்லை இப்போ சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு கையில் வச்சுக்கோங்க. இல்லை, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்கப்பா, ஏன்னா ஒரு உற்சாகம் தருங்க. இது ஒரு நல்லா இருக்குங்க. அவ்வளோ இதோட சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், புத்துணர்ச்சி. நம்ம இப்போ டீ சாப்பிட்டா தான் புத்துணர்ச்சின்னு ஒரு அடிமை ஆகிட்டோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பாக்கெட்டில் வச்சுருங்கய்யா, அதை அதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இதோட சுவையை விவரிக்க முடியல. ஆமாம், சீரியஸாகவே இது என்ன சுவைன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு புத்துணர்ச்சி இதில் இருக்குது கண்டிப்பாக. நம்ம அதுதான் இதுதான் இது இங்கே வருமானது நமக்கு சந்தேகப்பட்டோம். அண்ணாச்சி பாருங்கள், எல்லாமே நீங்கள் மலையில் இருக்கிற மாதிரியே காய்ச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அண்ணாச்சி, சூப்பராக இருக்கும். ஐயா, இன்னும் அன்னாசிலாம் அங்கே போயிட்டு எடுத்துப்போம். அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டேன். சாப்பிடுங்க. நிழலில் ஃபுல் நிழலில் என்ன வரும்? இப்போ நிழலாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம காலியாக இருக்கக்கூடாது. அந்த வரிசையில் பார்க்கும்போது தான் இந்த பரபா இது ரொம்ப நிழலில், மலையில் அந்த ஒரு கிளைமேட்டில் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு பழத்தை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். என்ன பழங்கய்யா? பராபா. ஆமாம், பரவாயில்ல. ஒரு கூலிங்கான கிளைமேட்டில் விளையிற பழம் அரியலூர் கிளைமேட்டில் விளையுது. பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து பாருப்பா. மலை பிரதேசத்தில் விளைய வேண்டிய பழம்
ஆமாம், நம்ம அரியலூர் மாதிரியான ஒரு இடத்துல விளையுதுன்னா பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் இது. நிறைய பிஞ்சு வச்சிருக்கேங்க, நிறைய பிஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துக்கலாங்க ஐயா. இது எல்லாமே வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்கள். ஆமாம். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா. எடுத்துட்டு பறிச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. இது மலை பிரதேசத்தில் விளையும், மழைக்காடுகளில் ட்ராபிக்கல் எக்ஸோட்டிக் ஃப்ரூட்னா நமக்கு அந்த ட்ராபிக் கண்ட்ரீஸில் விளையக்கூடிய மர செடி வகைகள்ங்க. அங்கே நமக்கு தென் அமெரிக்கா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, தென்கிழக்கு ஆசியா. இங்கே விளையக்கூடியதான் இப்போ கேரளாக்காரங்க அவங்க வந்து அவங்களது ஓரளவுக்கு மாண்புகளா இருக்கிறப்ப நிறைய சேகரிச்சுட்டு வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில். கேரளாவும் அந்த மாதிரி வந்தது, அப்படி வந்ததுதான் அவங்கள்ட்ட இருந்து கொண்டு வந்தது தான் இப்போ அவங்களுடைய கான்செப்ட் தான். கேரளா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிட்டாங்க. எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பழமரமாவது இருக்கும். அந்த காரணம் தான் கேரளா வந்து அவங்க அந்த அளவுக்கு அவங்க வீட்டை வந்து அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியத்தை நினைச்சு அவங்க ஆரோக்கியத்துக்காக அப்போவே வந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பறிச்சு கொடுங்கப்பா, சாப்பிடுங்க. அணிஞ்சல் மாதிரி இருக்கும், நீங்க பாருங்களேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அப்படியே வச்சுங்க, சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அவகோடா, நம்ம வந்து வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம். இப்போ நிறைய இடத்துல இந்த வந்து அவ்வளோ ஒரு நமக்கு வந்து ஒரு கலோரி கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல சத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பழம் வந்து அவகோடா. இன்றைக்கி வந்து இது ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நிறைய நல்ல ரேட்டுக்கு போகுது, எல்லோரும் பரவலாக வாங்கி சாப்பிட்றாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துருக்கோம். இது ஒரு 10-20 செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒட்டு செடி தான், அடுத்த வருஷம் நம்ம காய்ப்புக்கு வரும். இந்த மாதிரி செடிலாம் வந்து நம்ம கொண்டு வரலாம். இது வந்து அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல இது. நீங்கள் வந்து இது வந்து வீட்டுக்கு வீடு கூட நம்ம வைக்கலாம். ஏன்னா இது வந்து ரேட்டும் அதிகம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரேட் இந்த பழம் வந்து ரொம்ப ரேட் அதிகம். இப்போ இதில் நான் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் எந்த அடிப்படையில் இதை உருவாக்கணுன்றதை விட, இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாடலாக செய்யணும். அந்த மாடலை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மதர் பிளான்ட்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா வகையான செடியும் ஒரு இடத்துல கொண்டு வர முடியுமா, எல்லா வகையான பழங்களையும் ஒரு இடத்துல கொண்டு வர முடியுமா, அதுக்கான ஒரு முயற்சி தான் இது எல்லாமே. எல்லாமே ஒரு இடத்துல இருந்தால் இப்போ ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, சரி அவங்க ஒரு கொஞ்சம் லேண்டில் இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணுன்றதுக்கு வந்து நிச்சயமாக இந்த நர்பவி வளர்ச்சோலை வந்து ஒரு மாடலாக இருக்கும். கண்டிப்பாக முடியுமான்ற கேள்விக்கு முடியுன்ற பதில் சொல்லியிருக்கேன். ஆமாம், எல்லாமே இங்கே முடியும் தான். எல்லாமே இயற்கை வந்து எல்லாமே முடியும், எல்லாமே காய்க்கும். வெறும் வார்த்தையால் சொல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு. ஆமாம், உருவாக்கத்தில் இருக்குது, எல்லாமே உருவாக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு தேவைன்னு அவசியம் இல்லை. ஆமாம், 1 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அந்த மோட்ரு கொட்டாயை சுற்றியும் வைங்க. இந்த மாதிரி அவகோடோ பிளான்ட்லாம் வந்து ஃப்ரூட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்டு. ஒரு 4-5 மரம் இருந்தாலும் அது ஒரு எக்கனாமிக்கலாக சப்போர்ட், நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்கும். முதல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்கும். ஆமாம், நம்ம சாப்பிட்றது நல்ல பொருளாக சாப்பிடுமே, நல்ல பழங்களை சாப்பிடுமே. கண்டிப்பாக இன்றைக்கி பழங்களுக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு. இன்றைக்கி வந்து நம்ம திராட்சை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழமுமே மருந்தடித்து அறுவடை பண்ண பிறகு மருந்தடித்து தான் நம்ம கை கிடைக்கிது. ஒரு ஆப்பிள் 3 மாதம் கெட்டு போகாமல் இருக்குது. நம்மளே உருவாக்குமே. அதுதான் இந்த மாற்றம், இந்த முயற்சி. ஐயா இது என்ன மரங்கய்யா நீங்கள் நிற்கிறது? என்ன மரம், எப்போ வச்சிங்க? பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மகோகனி தான். மகோகனி இப்போ பரவலாக வந்து தேக்குக்கு அடுத்தபடியாக இந்த மரத்தை நிறைய விரும்பி விவசாயிகள் வந்து அரசாங்கம் வைக்க சொல்லுது, நம்மளும் வச்சிட்ருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் ஆர்வமாக வைக்கிறாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா 8 வருஷம்தான் ஆகுது. ஒரு 8 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரம் சாத்தியமானு நினச்சி பாருங்கள். நிச்சயமாக சாத்தியம்தான். ஏன்னா இந்த மண்ணோட மகத்துவம், இந்த மரத்து மேலே நான் வச்சுருக்கிற ஒரு ஈடுபாடு, இந்த மரத்தோடு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உருவாக்குங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மரமும் சந்தோஷப்படும், நம்மளுக்கும் ஒரு மூச்சு காற்றை, நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றை இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அதை நம்ம நேசிப்போம். நன்றி. இது 8 வருஷம் மரம்னா என்னால் நம்ப முடியலைங்க ஐயா. ஆமாங்க, 8 வருஷம்தான் ஆகுது. சரிங்க, சரி. இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா தேக்கு மரம். ஒரு தேக்கு மரம் வந்து நமக்கு என்றைக்கு பணம் கிடைக்கணும்னா, எப்போ நம்ம வெட்டுறோமோ அது நம்ம வெட்டக்கூடிய காலத்தை பொறுத்து. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த மரத்தில் வந்து மிளகு கொண்டு வந்திருக்கோம். இது வருஷம் ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ இந்த தேக்கு மரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு கூட நம்ம வெட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது, அதுக்கான சூழல் இருக்குது. இது எல்லாம் பண்ணும்போது நமக்கான ஒரு வருமானம் ஒவ்வொரு வருஷமும் இதிலேருந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வருமானம் வந்தால் கூட ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிங்க. அப்போ மிளகு வந்து தரமான மிளகு கிடைக்குது நமக்கு, அதனால் ஒரு வருமானமும் கிடைக்குது. அப்போ இந்த மரமும் இருக்கும், வருஷம் ஒரு வருமானமும் வரும். இதுதான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது, இதுதான் நம்ம மாற வேண்டியது. இந்த மாதிரி
ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து ஒரே பயிரை பண்ணிகிட்டு இருக்காமல் ஒவ்வொன்றிலேருந்து நம்ம என்ன எடுக்க முடியுன்றது தான் அதுக்கான ஒரு மாடல் தான் இது. இது வந்து முல்சித்தாங்க. இது வந்து இன்றைக்கி கேன்சருக்கு வந்து ஒரு மருந்தாக கூட சொல்கிறாங்க. இதில் இந்த எறும்பு பார்த்திங்கன்னா இது ஒரு என்னென்னா விவசாயிகள் தோட்டத்தில் அதுக்கு முன்னாடி மருந்து அடிக்காதப்ப இது வந்து இது எந்த அளவுக்கு இருக்கோ மற்ற கெடுதல் செய்கிற பூச்சி முட்டையை வந்து சாப்பிட்றோம். ஒரு நல்ல இப்போ நம்ம மண்புழு சொல்கிற மண்ணில் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்லது செய்யக்கூடிய இந்த முசுடுன்ற ஒரு எறும்பு வந்து அவ்வளோ இது வந்து இங்கே மருந்து இல்லாததால் அவ்வளோ இனப்பெருக்கம் நிறைய இருக்குது. அது அந்த வரிசையில் அது நம்ம வந்து அழிக்காமல் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். முல்சித்தா ஒரு நல்ல பழம். இன்றைக்கி வந்து எல்லோரும் இந்த இலையே இப்போ வந்து பதப்படுத்தி விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து வந்திருக்கு, மாற்றம் வந்திருக்கு. முல்சித்தா எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? முல்சித்தா வந்து ஒரு 10 மரம் இருக்கும். சரிங்க. இப்போ இதெல்லாம் விற்பனை எப்படி? இப்போ விற்பனைன்றது வந்து நேரடி விற்பனை பண்ணுறீங்களா? இப்போ நேரடி விற்பனை தான். இப்போ விற்பனைன்னு வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நாங்கள் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி இல்லை இன்னொரு இடத்துக்கு போகணுன்றதில்ல. எங்கள் முன்னாடியே வந்து ஹைவே ரோடு இருக்குது. ரோடு ஓரமாக தான் இந்த ஃபார்ம் இருக்குது. எஸ்கெச் 140 ஓரமாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன விளைஞ்சாலும் எங்கள் பையன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எல்லாமும் பதிவு வந்து மற்ற பயனாளிகள்கிட்ட போய் சேர்ந்துடும். எப்போல்லாம் என்ன இருக்கோ பயனாளிகள் வந்து நேராக வந்து வாங்குகிறாங்க. அவங்களே வந்து உள்ளார பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இதனுடைய பார்த்திங்கன்னா போக போக வேளாண் சுற்றுலா அந்த மாதிரி தான் இதை கொண்டு போகிறோம். இப்போ வந்து ஒரு ஒருத்தங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களே வந்து உள்ளார பறிச்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே நேச்சுரலாக இந்த மண் எப்படி இருக்குது, இது எப்படி வந்திருக்குன்றது தெரியும். எவ்வளோ முக்கியமான ஒரு மருந்து இல்லாமல், உரம் இல்லாமல், ஒரு ரசாயனம் இல்லாமல் ஒரு பழம் கிடைக்குதுன்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இது எவ்வளோ நிறைய காய்க்கும். சூப்பராக இருக்கு. இது வவ்வாலுக்கு ரொம்ப பிடிச்ச பழமா? ஆமாம், வவ்வாலுக்கு எல்லா பறவைகளுக்குமே ரொம்ப பிடிச்ச பழம். வவ்வாலுக்கு விரும்பி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. டைகர் நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கு இவர் பயப்படுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணுதுன்னா இந்த கோழி எதையாவது திருட்டுத்தனமா அடிச்சு சாப்பிட்றத பறிச்சு வச்சிடும் மண்ணில். அது கேட்ச் மாதிரி வச்சிருக்கிறதால இந்த ஏரியாவில் நம்ம திருடிட்டு போயிடுவோம். பாதுகாப்பாக வச்சிருக்காராம். அதனால நம்மளை வந்து இதை கேட்ச் பண்ணிட்டு போகுது. சரி சாப்பிடு.